மிதுனராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடரின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார பலன் சொல்கிறோம் இல்லையா, அதில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை இந்த ஒரு வாரத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுனராசி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்தில் குரு சஞ்சாரம் பண்ணி வக்கரத்தில் இருக்கார். நாங்கள் ஏற்கனவே அதே தான் சொல்லிட்டே வரோம். இப்போ இந்த வக்ர நிவர்த்தி ஆகணும். இந்த இந்த வாரம் நம்ம பலன் சொல்ல முடியாது. பலன் சொன்ன ஒரு 5 நாள்லேயே சனி பயிற்சி ஆகிடும். இவங்களுக்கு சனி பயிற்சி ஆகிடும். அதோட பலன் தனியாக இருக்கட்டும். இப்போதைக்கு மிதுனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு. அந்த குரு உங்கள் ஜென்மத்திலே இருந்து வக்ர நிவர்த்தியாக இருக்கார். அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த வக்ர நிவர்த்தி ஆகணும். ஆனால்னா உங்கள் மிதுனராசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது குடும்ப ரீதியான எதிர்பார்த்த வருவாய்கள், பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு ஏற்கனவே இப்போ கல்யாணம் ஆரம்பிக்கும் இல்லையா, அவருக்கு குடும்பத்தில் குரு வரும்போது கல்யாண திசை ஆரம்பமாயிடும். அதெல்லாம் எப்படி இருக்கும் வருகின்ற வாரத்தில் நம்ம அதெல்லாம் விரிவாக பார்ப்போம். பொதுவாக இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாண திசை ஆரம்பமாக போகுது. அது சம்மந்தப்பட்டதில் நாங்கள் விரிவாக பேசுவோம். இந்த வாரங்களுக்கு மிதுனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவுமே கிடையாது. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.